நம்ம நிற்கிற இடம் வந்து நேற்று ஒரு அம்மா வந்து பேசினாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமாக இருந்த கடை வந்து மூடிட்டாங்க. அதனால் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. இது வந்து தப்பான தகவல் இவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து 40 வருஷமாக இருந்த கடை தான். இந்த கடை இன்றைக்கி வந்து எப்போதும் நார்மலாக திறக்கிற மாதிரி திறந்து வியாபாரம் நடந்து தான் இருக்குது. இது மாதிரி தான் டிவிகே குரூப்பில் வந்து இது மாதிரி தப்பான செய்திகளை வந்து பரப்புகிறாங்க. இதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும்னு சொல்லிட்டு இது மாதிரி போகிறாங்க. ஆனால் தப்பான தகவல் அங்கே அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சார் இப்போ கடையை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை சார், அவர் அறிவிச்சு விட்டுருக்காரு. மற்றதெல்லாம் வந்து வரல, எதுக்கு கிடையாது. இந்த கடை நம்ம கடைக்கெல்லாம் வரல, அதெல்லாம் கிடையாது. இல்லை நோட்டீஸ் ஏதாவது விட்டுருக்காங்களா? இல்லை கடை க்ளோசிங்? ஏன்னா ஸ்கூல் பக்கத்தில் என்ன ஸ்கூல் 500 மீட்டர் வந்து மேடம் வந்து சிட்டியில் இருக்கிற கடைக்கு கிடையாது. அவுட்டரில் இருக்கிறது எப்படி சொல்கிறது, மெயின் சிட்டிக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. 50 மீட்டர் 100 மீட்டர் இருக்குது. அடுத்தது கோரூர், அதோட அடுத்த லெவலில் இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஊராட்சி அந்த மாதிரி கண்டிஷன் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் 35 வருஷமாக இருக்குது. இது இதெல்லாம் தாசில்தார் விஓ அவங்களாம் எல்லாம் அளந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்த கடை தான் இது. இப்போ இந்த நேரத்தில் 500 மீட்டருங்கிறதுனால மொத்தமாக இது பண்ணும்போது இவங்க அதை வந்து கால் புணர்ச்சியில் பெருசு பண்ணுறாங்க. இது எப்படியா மூடுறது, இது பண்ணணும். எங்கள் கடையால் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் கிடையாது.